உங்களை பார்த்து ஒருவர் யார் என்று கேட்டால் என் பெயர் திருச்சி சிவா. நான் MABL படித்திருக்கிறேன். நான் IAS தேர்வு எழுதினேன். எனக்கு தமிழ் உணர்வு அதிகம். நான் எந்த இடத்திலும் நான் யார் என்பதை மறந்ததில்லை. இத்தனையும் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒற்றை வார்த்தையில் சொல்வேன், நான் திமுக காரன். அறிஞர் அண்ணா சொன்னார் 66 விருகம்பாக்கம் மாநாட்டிலே இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்காவது இந்த இயக்கம் தேவை என்றார். அதெல்லாம் முடிந்து போனது என்று இல்லை. இந்த இயக்கம் தமிழ்நாடு என்று ஒன்று இருக்கிறவரை, தமிழன் என்று ஒருவன் வாழ்கிறவரை திராவிட முன்னேற்ற அவர் உடல் பற்றி எறிகிறது வீதியில். மேலான இன்றைக்கு எதிரே அமர்ந்திருக்கிற நீங்கள் நாளைக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்றப் போகின்றவர்கள். 1967ஆம் ஆண்டு கழகம் தோன்றி 18வது ஆண்டு காலத்திலே ஆட்சி பொறுப்பினை ஏற்ற நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி, இவ்வளவு விரைவில் எப்படி உங்களால் பெரிய கட்சியை வீழ்த்தி ஆட்சிக்கு வர முடிந்தது என்று கேட்டபொழுது அண்ணா சொன்ன பதில், வாய்மையால் வென்றோம். புரியவில்லை என்றார்கள். வாயால் பேசினோம், மையால் எழுதினோம், நாட்டு மக்கள் மனம் மாறியது, ஆட்சியும் மாறியது என்று அண்ணா சொன்னார். ஆக காலம் எவ்வளவு மாறினாலும் மேடை பேச்சு என்பது என்றைக்கும் மாறாத ஒன்று. எவ்வளவோ தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும், விஞ்ஞான யுகமாக இருந்தாலும் கூட ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிற போது அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பவை அளவிட முடியாதவை. இன்னைக்கு அமெரிக்க நாட்டில் தேர்தல் நடைபெறுகிறது என்றால் அது கூட பொதுமக்களுக்கு முன்னால் நடைபெறுகின்ற இரு போட்டியாளர்களுக்கும் இடையிலான விவாதத்தின் மூலம்தான் முடிவு பெறுகின்றது. உலகத்தின் சர்வாதிகாரியாக அடையாளம் காணப்பெற்ற அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனி நாட்டின் முடிசூடா மன்னனாக விளங்கியதற்கு காரணம் அந்த மக்களை அவனுடைய பேச்சால் கவர்ந்ததுதான் காரணம். அவர் ஒரு எதிர்மறை தலைவன் என்றாலும் கூட உலக புகழ் பெற்ற தலைவர்கள் அத்தனை பேரும் சரித்திரத்தில் நிலையான இடம் பெற்றிருப்பதற்கு காரணம் அவர்களுடைய மேடை பேச்சுகள், சொற்பொழிவுகள், அதற்கான அடித்தளங்கள். ஒரு பொது இடத்தில், ஒரு தேநீர் கடையில், ஒரு பயண நேரத்தில், ஒரு விழா மண்டபத்தில் பல பேர் உட்கார்ந்து ஒரு பொருள் குறித்து பேசுகிற போது அதிலே கடைசியாக வெற்றி பெறுகிறவரை பார்த்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீ திமுக காரன், அப்படித்தான் பேசுவா என்பார்கள். ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? தெரியும், ஆனால் கழகத் தோழர்களைப் போல பேச தெரியாது. அடிப்படையான ஆதாரங்களோடு, அழுத்தமான வாதங்களோடு, எந்த இடத்திலும் வெல்லக்கூடிய அளவிற்கு வல்லமையோடு இந்த தோழர்களை அறிஞர் அண்ணா தயார்படுத்தினார் கடிதங்களின் மூலமாக. உங்களை பார்த்து ஒருவர் யார் என்று கேட்டால் நான் அடிக்கடி சொல்வேன், என் பெயர் திருச்சி சிவா. நான் MABL படித்திருக்கிறேன். நான் IAS தேர்வு எழுதினேன். எனக்கு தமிழ் உணர்வு அதிகம். நான் எந்த இடத்திலும் நான் யார் என்பதை மறந்ததில்லை. இத்தனையும் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒற்றை வார்த்தையில் சொல்வேன், நான் திமுக காரன். அந்த ஒரு சொல்லில் அடங்கும். நமக்கு தமிழ் உணர்வு உண்டு. தமிழன் என்பதை நிலைநிறுத்த எந்த நிலையிலும் எதையும் இழக்க தயாராக இருப்போம். நான் இருபுறமும் காணுகிறேன். ஒரு புறம் முழுவதும் திராவிட இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்கள், அதற்காக பாடுபட்ட முன்னணியினர். இந்த திசையிலே பார்த்தால் தமிழுக்காக தங்களுடைய உயிரை ஈந்த அந்த தியாகிகளுடைய படங்கள் இருக்கின்றன. ஆக இதன் மூலம் இளைஞரணி செயலாளர் உங்களுக்கு உணர்த்துவது, இந்த தலைவர்களின் வரிசையில் தேவைப்படும் போது இவர்களைப் போல தியாகத்தை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எல்லா நேரமும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட முடியாது. கொள்கை ரீதியாக நிற்கின்ற கட்சி எந்த நேரத்திலும் அதில் சமரசம் செய்து கொள்ளாது. ஆட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக அனுசரித்து பேசுவதில்லையே இன்றைய தமிழக முதல்வர். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று கலைஞர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப
இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வின் தரத்தை உயர்த்துகின்ற அதே நேரத்தில் ஒன்றிய அரசு எத்தனை பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் அதை எதிர்த்து துணிச்சலுடன் பேசுகிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான். நான் 2 உதாரணங்கள் சொல்கின்றேன். காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து 1971 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் அமர்கிறது. அங்கே டெல்லியில் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சிக்கு வருகிறார். 184 இடங்கள் 234 இடங்களில் அது நாள் வரையும் சரி, அதற்கு பின்னாலும் சரி, அந்த அளவிற்கு யாருமே வெற்றி பெற்றதில்லை. நாடாளுமன்றம் முழுவதும் நம்முடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் தான். அப்படி இணைந்து செல்லுகின்ற நேரத்தில் அவசர நிலை பிரகடனம் வருகின்றது. அவசர நிலை என்று சொன்னபோது நமக்கு வேண்டிய கட்சி ஆயிற்றே, நாம் கூட்டணியில் இருந்தோம் என்று கருதாமல் குறித்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனசில், உங்களுடைய குறிப்பேடுகளில் எல்லாவற்றிலும் குறித்து கொள்ளுங்கள். இந்தியாவிலேயே அவசர நிலை அறிவிக்கப்பட்ட 48வது மணி நேரம் கழகத்தின் செயற்குழுவினை கூட்டி அந்த அவசர நிலையை கண்டித்ததோடு மட்டுமில்லை, கடற்கரையிலே மாபெரும் கூட்டத்தை கூட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அறிவித்தார், ரிவோக் எமர்ஜென்சி, ரெஸ்டோர் டெமோக்ரசி, ரிலீஸ் த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அச்சுறுத்தி சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் ஒற்றை குரல் உரிமை குரலாக ஒலித்தது கலைஞருடைய குரல், மறந்து விடாதீர்கள். அப்படி ஒலித்த போது பிரதமராக இருந்தவர் கலைஞரை அழைத்து சொன்னார், நீங்களும் நானும் தோழமை கட்சி, எதற்காக எங்களை எதிர்க்கிறீர்கள் என்று கேட்டபொழுது கலைஞர் சொன்னார், தோழமை வேறு, ஜனநாயகம் வேறு. யார் அதற்கு ஊறு விளைவித்தாலும் அதை எதிர்க்கிற முதல் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று சொன்னார். அவர் உருவாக்கிய வாசகம்தான் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதன் விளைவாக என்ன நடந்தது? ஆட்சி கலைக்கப்பட்டது. எல்லோரையும் பிடித்து சிறையில் அடைத்தார்கள். இந்த நாட்டிலே யாருமே அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது என்று தனித்து விடப்பட்டார். இன்றைய முதலமைச்சர் திருமணமாகி மிக குறைந்த காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு தம்பி உதயநிதி மகனாக பிறந்து சிறைச்சாலையிலே கொண்டு போய் காட்டுகின்ற அளவிற்கு ஓராண்டு காலம் சிறையிலே வாழ்ந்து அந்த அடிப்படையில் வளர்ந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர். திடீரென்று அவர் முதலமைச்சராகிவிடவில்லை. 2வது உதாரணம், பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்கின்ற ஒரு நிலை வந்தது. அந்த நேரத்தில் நாம் எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதற்கு பின்னாளில் யாராவது உங்களை கேள்வி கேட்பார்கள். அதற்காக சொல்லுகிறேன், தொலைக்காட்சியில் கேட்கலாம், வேறு இடங்களில் பேசலாம், ஏன் நீங்கள் பாரதிய ஜனதாவோடு சேரவில்லையா என்று. சேர்ந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அதற்கு முன்பு எந்த கூட்டணியிலும் இல்லாத அளவிற்கு அன்றைக்கு நம்முடைய கழகத்தின் சார்பில் அங்கு ஒரு முன்னணி தலைவராக இருந்த முரசொலி மாறன் அவர்கள் தலைமையில் காமன் மினிமம் புரோகிராம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். ஒரு பொது நோக்க திட்டம் என்று கொண்டு வந்த அதில் சொல்லப்பட்டவை என்ன தெரியுமா? எந்த காலத்திலும் ராமர் கோயில் கட்டப்படாது, எந்த காலத்திலும் பொது சிவில் சட்டம் வராது. ஆக எதெல்லாம் நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோமோ அதை இந்த ஆட்சி காலத்தில் எங்களுடைய பலத்தோடு நீங்கள் செய்யக்கூடாது என்ற உத்தரவாதத்தோடு நாம் அதில் கூட்டணியில் சேர்ந்தோம். ஆக கூட்டணி பதவி கிடைக்கப் போகிறது என்பதற்காக அல்ல, அந்த நேரத்தில் நமக்கு அடிப்படை கொள்கைகளை நாம் எந்த நேரத்திலும் கைவிட்டதில்லை என்பதற்கு உதாரணம். அப்போது கல்வி அமைச்சராக இருந்த முரளி மனோகர் ஜோஷி ஒரு திட்டத்தை அறிவித்தார். என்ன திட்டம் என்றால், பல்கலைக்கழகங்களில் சோதிடத்தை பாடத்திட்டமாக கொண்டு வருவது. இந்த அறிவிப்பு வந்தவுடன் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் அப்போது அமைச்சர், நான் நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவையில் என்னை அழைத்து இதில் நீ போய் பேச வேண்டும் என்றார். நான் கேட்டேன், குழப்பமாக இருக்கிறது, எந்த நிலையில் நின்று நான் பேசுவது என்றேன். என்ன எந்த நிலையில் என்றார். இல்லை, நாம் கூட்டணியிலே இருக்கிறோமே என்றேன். இருந்தால் என்ன, எதிர்த்து பேசு என்றார். எதிர்த்து பேசு என்றால் மாநாடுகளில் பேசுவாய் அல்லவா, அதை போல பேசு, என்னையா பதவி, கொள்கைதான் முக்கியம், போய் எதிர்த்து பேசு என்று சொன்னார். பின்னர் நான் அங்கே சென்று பேசுகிற போது சோதிடத்தை பல தலைவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள் என்று சொன்னதோடு நிற்காமல் இன்னொன்றையும் நான் சேர்த்து சொன்னேன். தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது, திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது என்று. இது நானாக சொன்னது. மாலையில் அவரை சந்தித்த போது என்னுடைய உரையை வாங்கி பிடித்தார். கொடுத்து விட்டு ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் செய்தி தலைவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதுவும் எனக்கு தெரியாது. 3 தினங்கள் கழித்து வட சென்னையில் நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தில் கலைஞர் பேசுகிறார். நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் ஒன்றில் தம்பி திருச்சி சிவா கழகத்தின் சார்பில் சோதிடத்தை எதிர்த்து பேசுகிற போது ஒரு கருத்தை தானாக சொல்லியிருக்கிறார். திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது, தவறுகள் இருக்கிற இடத்தில் திமுக இருக்காது என்று சொல்லியிருக்கிறார். அது அவருடைய சொந்த கருத்து என்று சொல்ல மாட்டேன், அது என்னுடைய கருத்து, அது கழகத்தின் கருத்து. இதுதான் நாங்கள் என்றைக்கும் சொல்வது என்ற போது நான் சிலிர்த்து போனேன். உணர்ச்சி வசப்பட்டாலும் கூட ஒரு சரியான கருத்தை
கழகத்தினுடைய ஒரு இளைஞன் சொன்னதை பாராட்டுகின்ற ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோமே என்று. அதே போலத்தான் இன்றைக்கு அந்த வரிசையில் தம்பி உதயநிதி ஸ்டாலின். அறிஞர் அண்ணா சொன்னார் 66 விருகம்பாக்கம் மாநாட்டிலே இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்காவது இந்த இயக்கம் தேவை என்றார். அதெல்லாம் முடிந்து போனது என்று இல்லை. இந்த இயக்கம் தமிழ்நாடு என்று ஒன்று இருக்கிறவரை, தமிழன் என்று ஒருவன் வாழ்கிறவரை திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாக வேண்டும். டெல்லியிலே பார்த்தால் எல்லோருடைய பெயரும் சர்மா என்று முடியும், ராவ் என்று முடியும், இன்னும் சிலருக்கு சிங் என்று முடியும். அது ஒரு சாதி பெயர். முகர்ஜி, பானர்ஜி, சட்டர்ஜி என்றுதான் இருக்கும். ஆனால் நான் திருச்சி சிவா என்று நிற்பேன். அவர்களிடம் சொல்வது, உங்களுக்கெல்லாம் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் உண்டு, எங்களுக்கெல்லாம் பெயருக்கு பின்னால் பல்கலைக்கழகத்தின் பட்டம் உண்டு. அதைத்தான் எங்கள் அடையாளமாக இந்த இயக்கம் மாற்றியது என்று சொல்லுகிற போது இந்த பெருமிதம். சாதியால் ஒடுக்கப்பட்டோம், ஒதுக்கப்பட்டோம், உரிமைகள் மறுக்கப்பட்டன. இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் தவித்த போதுதான் இந்த இயக்கம், இதன் தலைவர்கள், இந்த கொடி, இதன் கொள்கைகள் நம்மை வந்து காப்பாற்றின என்றால் நாளைக்கு அதை கட்டி காப்பாற்ற வேண்டியவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள். ஏதோ கேட்டுவிட்டு செல்ல போகிறவர்கள் அல்ல, நாடு முழுவதும் பறந்து விரிந்து செல்ல போகிறவர்கள். மூளை முடுக்கெல்லாம் சென்று மக்களை சந்தித்து அங்கே முழங்க போகிறவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தன்மை இருக்கலாம், ஒரு பாணி இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் ஒருவராக இருக்க வேண்டும். நான் இன்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இனி உங்களை யாராவது நீங்கள் யார் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? நான் இப்போது சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் யார்? You are all soldiers. Soldiers of the DMK army. Who is your lieutenant? Udayanidhi Stalin is your lieutenant. யார் நீங்க? Who is your lieutenant? அந்த கம்பீரம் வந்துச்சுனாலே கழகத்துக்காரன் என்ற அச்சம் தானாக வரும். மற்றவெல்லாம் வேஷம் போடுவாங்க. அந்த படங்களை பாருங்கள். நான் சிலிர்த்து போய் உட்கார்ந்திருந்தேன். அதில் சின்னசாமியில ஆரம்பித்து கடைசியிலே மாணவன் ராஜேந்திரன் வரை இருக்கிறது. ஆசிரியர் வீரப்பனோட படம் பார்ப்பீர்கள். ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன். அவர் உடல் பற்றி எறிகிறது வீதியிலே. தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஓடி சென்று அணைக்கப் போகிற போது அவர் சொல்கிறார், நீங்கள் தீயை அணைக்கலாம், என்னை காப்பாற்ற முடியாது. நான் ஏற்கனவே தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கிறேன். என்னை காப்பாற்றாதீர்கள், தமிழை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு செத்தவனுடைய படம். ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து ஒரு மிகப்பெரிய முதலமைச்சரை திகைக்க வைத்த முதல் தியாகிதான் சின்னசாமி. பைத்தியக்காரன் என்று அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் சொன்னதற்கு, நான் பைத்தியக்காரன் அல்ல, சரித்திரம் எழுத போகிறவன் என்று சிறையில் இருந்து வந்து தீக்குளித்து சரித்திரம் படைத்தவனும். அதனால்தான் அந்த ஏழை சின்னசாமியின் படம் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாலும் இன்னமும் இருக்கின்றது. ஆக தோழர்களே, தோழியர்களே, ஆளுகின்ற கட்சியின் படைவரிசை அல்ல நீங்கள். கொள்கைக்காக, தமிழுக்காக, தமிழனுக்காக, இந்த மண்ணுக்காக போராட போகிற படைவரிசையின் வீரர்கள் நீங்கள். நான் அதைத்தான் சொல்லித்தர விரும்புவேன். நீங்கள் எல்லாம் நாடாளுமன்றம், சட்டமன்றம் செல்லலாம், அமைச்சர்களாகலாம் என்பதல்ல நாங்கள் தரப்போகிற ஆசை வார்த்தை. உங்களை தலை நிமிர்ந்து தன்மானம் உள்ள தமிழன் என்று நடக்க வைக்கின்ற இயக்கமாக இது இருக்கும். அதை காப்பாற்ற வேண்டியவர்கள் தான் நீங்கள். அதில் மூன்றாவதாக இருக்கிற நடேசனார் தான் முதலாக இப்படி ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தார். அவர்தான் உண்மையை உணர்ந்தார். அவர்தான் இங்கே சென்னையிலே வருகிறவர்களுக்காக விடுதி கட்டினார். அந்த விடுதியின் மூலமாக படித்தவர்கள் மேலிடத்திற்கு வந்தார்கள். மெல்ல 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 மருவி அது திராவிட இயக்கமாக மாறி பெரியார் தலைமையிலே வளர்ந்து அறிஞர் அண்ணா உணர்ந்தார் ஒரு காலகட்டத்தில் இது வெறும் அரசியல் இயக்கமாக, வெறும் தத்துவ சமுதாய சீர்திருத்த இயக்கமாக இருக்கக்கூடாது, இது அரசியல் இயக்கமாக மாற வேண்டும் என்று முடிவெடுத்தார். இன்றைய முதல்வர் தலைவர் பேசுவதற்கும் அண்ணா கழகம் ஆரம்பித்த நேரத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன என்று கேளுங்கள். இந்த கட்சி ஆரம்பிக்கிற போது அதற்கு என்ன பெயர் வைக்கலாம்? எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு, அண்ணா சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போது சிலர் கேட்டார்கள், பக்கத்தில் இருந்து நெருங்கியவர்கள், திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து வருகிறோம், திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று தானே இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நன்றாக கவனியுங்கள். கழகத்தை பொறுத்தவரை துண்டு புரசரமாக இருக்கலாம், நாம் எழுதுகிற எழுத்தாக இருக்கலாம், ஒற்றை எழுத்தில் கூட கவனம் இருக்கும். ஒரு சட்டத்தை உருவாக்குகிற போது எழுதப்படுகின்ற வார்த்தைகளைப் போல அண்ணா சொன்னார், திராவிடர் கழகம் என்பது இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் எங்கு வாழ்கின்ற திராவிடர்களின் உரிமைகளுக்காக போராடுகிற இயக்கம். ஆனால் நம்முடையது திராவிடம் என்ற பூகோள பகுதிக்குள்ளே வாழ்கிற எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு அரசியல் இயக்கம். ஒரு ஒற்றை எழுத்து இர் என்பது விடுபடுகிற போது பொருள் முற்றிலுமாக மாறுபடுகிறது. இந்த பூகோள பகுதியில் வாழ்கிற எல்லோருக்குமான அமைப்பு என்று சொன்னதைத்தான் இன்றைய முதலமைச்சர் சொல்கிறார், எல்லோருக்கும் எல்லாம். எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமில்லை, வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்து இந்த ஆட்சி நடக்கும் என்று சொல்லுகிறார்.
நீங்கள் முதலாக கருப்பு என்பதை புரட்சியின் நிறமாக கொண்டு வந்தவன் இத்தாலி நாட்டில் போராடிய மாசினி என்பவன். மாசினி, கரிபால்டி வரலாற்றின் முக்கியமான பெயர்கள். மாசினி கண்ட நிறம் கருப்பு. அதற்கு பின்னால் அந்த கருப்பு நிறத்தை கொண்டு இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை, சாதியினால் மதத்தினால் இருக்கின்ற பிரிவுகளை அகற்றுவதற்கு பெரியார் கண்ட நிறம் கருப்பு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உழைப்பவன் உண்டு கொழுப்பவன், இதை போக்குவதற்காக மிகப்பெரிய அறிஞன் காரல் மார்க்ஸ் கண்ட நிறம் சிவப்பு. பொருளாதார பேதங்களை நீக்க சில கட்சி, சமுதாய இழிவை போக்க சில கட்சிகள், ஆனால் இரண்டுக்கும் சேர்த்து போராடுகிற திமுகவின் நிறம் கருப்பு சிவப்பு. இந்தியா என்கின்ற இந்த நாடு கூட்டாட்சி தத்துவத்திலே அடிப்படையிலே உருவான ஒரு நாடு. நாடு விடுதலை அடைவதற்கு முன்னால் இந்தியா கிடையாது. இன்றைக்கு இருக்கிற இந்தியா கிடையாது. என்ன இருந்தது? நிறைய சமஸ்தானங்கள் இருந்தன. மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், நிசாம்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், நவாப்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவர்களெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு வெள்ளையன் பல்வேறு இடங்களிலே சலுகைகளை கொடுத்து வைத்திருந்தான். ஆளுநர்களை நியமித்து வைத்தான். ஆளுநர்கள் என்பவர்கள் இந்த பிரதேசங்களை ஆண்டவர்களுக்கு அவனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏஜென்ட். அது இன்னமும் தொடர்கிறது. நம்முடைய கொள்கைகளில் ஒன்று, ஆளுநர் என்பவர் இந்த நாட்டிற்கு தேவையில்லை. ஒன்றியத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மாநிலத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, நம் பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ளலாம். இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பது இங்கே மாநிலத்தை ஆள்கிறவர்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லுகிற போது இடையிலே ஒருவர் ஏன் ஒற்றரை போல வர வேண்டும் என்று சொல்கிறோம். அது வெள்ளையன் கொண்டு வந்தது. நாடு விடுதலை அடைந்த போது இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிற நேரத்தில் இது முடியாது என்று தெரிந்த காரணத்தினால் அவர்களுக்கெல்லாம் மானியம் கொடுத்து ஒதுக்கிவிட்டு மொழி வாரி மாநிலங்களாக பிரித்தார்கள். அப்படி பிரிப்பதற்கு முன்னால் அரசியல் சட்டம் எழுதிய நேரத்தில் இந்த நாடை ஒற்றை நாடாக கொண்டு செலுத்த முடியாது. காரணம், இங்கே பல மொழிகள் உண்டு, பல இனங்கள் உண்டு, பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள் உண்டு. உணவால் வேறுபடுவோம், உணர்வால் வேறுபடுவோம், நாம் மதத்தால் வேறுபடுவோம், வழங்குகின்ற ஆண்டவனுடைய பெயரால் மாறுபடுவோம். ஆனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம். நீங்கள் நீங்களாக இருக்கலாம், நான் நானாக இருக்கலாம், ஆனால் இணைந்து நடப்போம் என்பதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பது. இன்றைய ஆட்சி என்ன செய்கிறது தெரியுமா? யூனிஃபார்மிட்டி என்பதை கொண்டு வர முயல்கிறார்கள். நாம் சொல்வது யூனிட்டி என்பது. அதைத்தான் அன்றைக்கு அண்ணா சொன்னார், there is a vast difference between unity and uniformity. யூனிட்டி என்றால் நீங்கள் பேண்ட் சட்டை அணிந்திருக்கிறீர்கள், நான் வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்திருக்கிறேன், அவர்கள் புடவை அணிந்திருக்கிறார்கள், இவர்கள் சுடிதார் அணிந்திருக்கிறார்கள், ஆனால் ஒன்றாக வாழ்கிறோம் அல்லவா, இது யூனிட்டி. யூனிஃபார்மிட்டி என்பது என்ன தெரியுமா? எல்லோரும் ஒரே உடையில் இருக்க வேண்டும், எல்லோரும் ஒரே உணவை உண்ண வேண்டும், எல்லோரும் ஒரே கடவுளை வணங்க வேண்டும், எல்லோரும் ஒரே கல்வியை கற்க வேண்டும். இந்த நிலை நோக்கி செல்கிற போது இது சாத்தியமில்லை என்பதை உறக்க சொல்லுகிற ஒரே கட்சி திமுக தான். மறந்து விடாதீர்கள். இந்தியாவில் பல கட்சிகள் இருக்கின்றன, பல மாநிலங்கள் இருக்கின்றன. எனக்கென்ன என்று இருப்பார்கள். இன்னமும் கூட அங்கே குரல் கொடுக்கிற போது இது மாதிரி பிரச்சனைகளில் உரத்த குரல் நம்முடைய மாநிலத்து உறுப்பினர்களிடமிருந்து தான் வருகின்றது. காரணம், இந்த தனித்தன்மை சிதைந்து போனால் இந்தியாவின் தனித்தன்மை காணாமல் போகும். நாம் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை என்றைக்கும் ஒற்றுமைக்கு எதிரி என்று சித்தரிக்காதீர்கள். எங்கள் அடிப்படை கொள்கை கோட்பாடு என்பது தனி திராவிட நாடு. அந்த திராவிட நாடு வேண்டும் என்பதற்கு கேட்ட காரணங்கள் பல உண்டு. ஆனால் கைவிட்டதற்கான காரணம் தெரியுமா? வெளிநாட்டிலிருந்து சீனம் படையெடுத்து வந்த போது இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு எங்கள் கொள்கையை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் என்று எங்கள் அண்ணா அதை விட்டுக் கொடுத்தார். ஆக நாடுதான் எங்களுக்கு முதன்மையானது. பங்களாதேஷ் யுத்தத்தின் போது உத்தரப்பிரதேசம் தராத அளவிற்கு 6 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தது எங்கள் தலைவர் கலைஞர். கார்கில் யுத்தத்தின் போதும் முதல் இடத்தில் நின்றது நாங்கள். We are second to none in upholding the sovereignty and integrity of India. எங்களுக்கு வேறு நிறம் பூச தயவு செய்து முயலாதீர்கள், நீங்கள் தோற்று போவீர்கள் என்று சொன்னவுடன் ஆரவாரத்தோடு இருந்த பாரதிய ஜனதா கட்சி அடங்கி உட்கார்ந்தது. காரணம், கொடுத்த விளக்கம். இது வெறும் விளக்கம் மட்டுமல்ல, நம் நிலை அதுதான். அண்ணா சொன்னது அதுதானே. ஏன் இதை கைவிடுகிறீர்கள் என்று உங்களை போன்ற இளைஞர்கள் அண்ணாவிடம் சென்று மாணவர்கள் கேட்கிறார்கள், ஏன் கைவிட்டீர்கள்? பிரிவினை தடை சட்டம் வந்தது, கைவிட்டேன். இன்னொரு சட்டம் வந்தால் இந்திய எதிர்ப்பை கைவிடுவீர்களா? அண்ணாவிடம் கேட்கிறார்கள். ஒரு சட்டம் வந்ததற்காக உயிர் கொள்கையை கைவிடுகிறீர்களே, நாளைக்கு இன்னொரு சட்டம் வந்தால் அதை கைவிடுவீர்களா என்ற போது அண்ணா சொன்னது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல கொள்கைகள் உண்டு, அதிலே ஒன்று திராவிட நாடு. அதை இழந்து இந்த கட்சியை காப்பாற்றி இந்த மக்களை காப்பாற்றுகிறேன். ஒன்றுக்காக இந்த இயக்கத்தை நான் இழக்க விரும்பவில்லை. நான் சாலையில் நடந்து போகிறேன், வடபுலத்து வெப்பம் சுட்டரிக்கிறது, திராவிட நாடு என்ற கொடையை பிடித்து செல்கிறேன். பிரிவினை தடை சட்டம் என்ற காளை மிரண்டு வருகிறது. காளைக்கு கருப்பு நிறம் என்றால் மிரட்சி வரும். பாய்ந்து வருகிற காளை குடைக்கு பதிலாக என் குடலை குத்தி கிழித்து விடும் என்பதால் நான் குடையை மடக்கி கொண்டு திண்ணையில் ஏறி நிற்கிறேன். அது போனவுடன் மீண்டும் இறங்கி நடப்பேன் என்று சொன்னார்.
அப்படி சொன்னபோதுதான் சொன்னார், கைவிட்டு விட்டேனே தவிர அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. அது மாநில சுயாட்சியின் மூலமாகத்தான் முடியும். பெயரளவிற்கு கூட்டாட்சி தத்துவம் என்று இருந்து நடைமுறையில் ஒன்றியத்தில் குவித்து வைக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் உள்ள ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறேன் என்பதனால் நான் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி அடையவில்லை தம்பி என்றார். இன்றைய முதலமைச்சர் அதைத்தானே சொல்கிறார். இன்று ஒரே ஒரு முறை எனக்காக எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. கிளம்புங்கள் தோழர்களே, வரலாறு எழுதுங்கள், எதிர்காலம் பாராட்டட்டும். நன்றி, வணக்கம். என் உயிரினும் மேலான ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ஆடு மாடு மேய்ச்சி வந்த கூட்டம் ஆயிரக்கணக்கான உழைக்கும் மக்களை எப்படி அடிமைப்படுத்தினாங்க அப்படிங்கறத அந்த விடுகதை. தம்பி வாங்கோ வாங்கோ. நீதான் சத்திரியன். கடவுள் உன்னை அவரோட தோல் இருந்து படிச்சிருக்காரு. கொஞ்சம் கருப்பா இருக்கான் பாரு. அவங்க கிட்ட யாரும் பேசக்கூடாது, அவனை யாரும் தொடவும் கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ஆயுதம். எல்லாரும் சொல்லுங்க. திருவள்ளுவரை நம்மளாக்கியாச்சு. அவ்வளவுதான். மயிலாப்பூர் பிறந்தான்னு சொல்லிட வேண்டியதான். பெரியார்னு சொல்லுவாங்க. மேல் சாதியும் கீழ் சாதியும் கூடாதுங்கிறாரு. அப்பனா இவரை கடவுளாக்கலாமே. அவர்தான் கடவுளே இல்லங்கிறாரே. வாய். பெண்களுக்கு உரிமை வேணும்னு சொல்றீங்க, அப்படி என்னென்ன உரிமை தான் வேணும்? ஆம்பளை தடிமாடுகளுக்கு என்னென்ன உரிமை இருக்குதோ அத்தனை உரிமையும் பெண்களாகிய உங்களுக்கு வேணும். ஏற்கனவே பெரியார் அடிச்ச ஆப்புல இவங்க எல்லாரும் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்க, அடுத்ததா ஒரு ஆப்பு வந்துச்சு. அந்த ஆப்பு பேர் என்னன்னா அண்ணா யானா. நீங்கெல்லாம் படிக்கிறதே இல்லை. நான் ஏற்கனவே ஜோசியக்காரங்கிட்ட கேட்டுட்டேன். சட்டம் சரியில்லை, சிஎம் ஆக வாய்ப்பே இல்லை. மதுரைக்கு பக்கத்தில் திண்டுக்கல்லு, இது மதுரையில இருக்குது. என்ன ஓய், நாடு முழுக்க செங்கலை எடுத்துட்டு போய் கோயில் கட்ட போனோம். ஆனா ஒரே ஒரு செங்கலை எடுத்துட்டு வந்து நம்ம கனவுக்கு கல்லறை கட்டி விட்டாரே. ஓய், என் உயிரினும் மேலான